வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் சோலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலா பூரி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 4 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு. இப்போ மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் ரவை போட்டுக்கலாம். அடுத்து சர்க்கரை போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து சோடா உப்பு போட்டுக்கலாம். தயிர் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை நல்லா பிசறிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ஏன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கலாம். இந்த சோளா பூரிக்கு மைதா மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கோதுமை மாவு அந்த அளவுக்கு நல்லா வராது. மாவு வந்து கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்படி குத்தி பார்த்தோம்னா நல்லா அமுங்கணும். அதே கரெக்டான ஸ்டேஜு. இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க நல்லா ஒரு சப்பாத்தி கல்லில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு. கொஞ்சம் அளவாக எடுத்து தனித்தனியாக ஊற்றி வச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லில் இப்போ நல்லா ஊற்றிட்டு இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். மாவு உருட்டும் போதே கொஞ்சம் மைதா மாவு லேசாக தூவிட்டு அதுக்கடுத்து மாவை போட்டு உருட்டுங்க. மாவு கொஞ்சம் போட்டு உருட்டினோம்னா அந்த கல்லில் ஒட்டாமல் வரும்.
இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரிக்கு சன்னா மசாலா கிரேவி நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் சன்னா மசாலா போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சோளா பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.